என் அன்பு வணக்கம். இன்னைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கேசரி செய்யலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி ஒரு கப் ரவை எடுத்துருக்கோம். கேஸ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுட்டு கடாயில் நம்ம நெய் ஆட் பண்ண போகிறோம். உங்களுக்கு தேவையான அளவு நெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். நெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா முந்திரி பருப்பு, அதுக்கப்புறம் பாதாம், ஸோ எல்லாத்தையுமே நல்லா அனல் கம்மியாக வச்சுட்டு வறுக்கணும். நம்ம ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி செய்யுங்க. எல்லாத்தையுமே தனியாக வறுத்து எடுத்துட்டு அதே கடாயில் நம்ம ரவையை கொட்டிக்கலாம். ரவையை கொட்டிட்டு அனல் கம்மியாக வச்சுட்டு அப்படியே வறுத்துருங்க. எல்லாத்தையுமே நல்ல அனல் லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க. வச்சுட்டு வறுத்துட்டு செய்யுங்க. இந்த மாதிரி செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுதான் ஒரு குறிப்பு. கண்டிப்பாக வறுத்த ரவையாக இருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி வறுத்துட்டு நெய்யில் வறுக்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாத்தையுமே அனல் கம்மியாக வச்சுட்டு வருங்க. ஸோ வறுத்துட்டு இதுலேயே நம்ம ஒரு 3 ஏலக்காவை தட்டி போட்டுக்கலாம். போட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கி கொடுத்துருங்க அனல் கம்மியாக வச்சுட்டு. இப்போ நான் தண்ணி பக்கத்துலேயே கொதிக்க வச்சுருக்கேன். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்குங்க. 1க்கு 2 வீதம் தண்ணி ஊற்றுங்க. 1 கப் ரவைனா 2 கப் தண்ணி ஊற்றிட்டு அனல் கம்மியாக வச்சுட்டு அப்படியே கலரி எடுத்துட்டு சுகர் போட்டுருங்க. தேவையான அளவு சர்க்கரை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கோங்க. உருகி வச்ச நெய் ஆட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து கலரிட்டு கொஞ்சமாக கலருக்கு எல்லோ கலர் சேர்த்துருக்கேன். நான் கொஞ்சம் வெண்ணிலா எசன்ஸ் ஊற்றிருக்கேன். எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. உங்கள்கிட்ட பைனாப்பிள் இருந்தால் பைனாப்பிள் அரைச்சி போடுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பாருங்கள், கொஞ்சம் நெய் அகைன் ஊற்றலாம். நெய் கொஞ்சம் கொஞ்சமாக இடையில விட்டு விட்டு ஊற்றுங்க. ஒட்டாமல் வரும், சூப்பராக இருக்கும். பாருங்கள், இப்போ நான் கொஞ்சமாக பேரிச்சம்பழம் எடுத்துருக்கேன். அதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி தனியாக வச்சுக்கிறேன். நான் இதில் சேர்க்க போகிறேன். ஆப்ஷன் தான், இல்லைன்னா பரவாயில்ல. ஸோ எல்லாமே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே வறுத்து வச்சுருக்க முந்திரி, பாதாம், பேரிச்சம்பழம் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு கலரிட்டு அப்படியே நம்ம ஒரு பவுலில் போட்டு பரிமாறலாம். ரொம்ப டேஸ்டான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. யாராச்சும் கெஸ்ட்டு வந்துட்டாங்கன்னா இமீடியட்டாக நம்ம செஞ்சு கொடுத்துடலாம். ரொம்பவும் டேஸ்டான நம்ம எல்லோ கலர் ஃப்ளேவர் போட்ட ரவா கேசரி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். புதுசாக யாராச்சும் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. ஷேர் பண்ண வந்துடாதீங்க. மீண்டும் சுவைக்க தூண்டும் ஹானாஸ் கிச்சன் தமிழ். தேங்க்யூ.